மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து நாட்டினுடைய ஒரு முதலமைச்சர் செய்த சேவையை கம்பேர் பண்ணி தன்னுடைய உழைப்பிலிருந்து வந்த பெருமங்க மக்களுக்காக சேவை செய்கிறான் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஏன் இவனை கொடுத்து சிறந்த கரங்கள் என்று சொல்லக்கூடாது. சோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இவனை எம்ஜிஆர் அளவுக்கு கம்பேர் பண்ணல, அவருக்கு மேலையும் கம்பேர் பண்ணல. கம்பேர் பண்ணாலும் தப்பு இல்ல. உதவி செய்ய வந்த யாவருமே புனிதர்கள் தான். அந்த லிஸ்ட்ல எம்ஜிஆரையும் வைங்க, பாலாவையும் வைங்க. இப்ப வரைக்கும் பாலாவின் மீது எந்த வகையான குற்றத்தையும் பெருமளவில் அவர் மீது சுமத்தல. ஆம்புலன்ஸ் விஷயம் தான் போயிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து அவர் எத்தனையோ பேருக்கு உதவிக்காரன் நீட்டி வருகிறார். அது செகண்டோ ஃபர்ஸ்டோ கொடுக்குறாரா இல்லையா? மக்கள் அதனால பயனடைகிறார்களா இல்லையா? மக்கள் அதை வைத்து வாழ்கிறார்களா இல்லையா? ஒரு குழந்தையோட ஆபரேஷனுக்கு 8 கோடி ரூபாய் தேவைப்பட்டுச்சுங்கிற பட்சத்துல எல்லாரும் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை பாலா. சாத்விக் அப்படிங்கிற குழந்தைக்கு எஸ்எம்ஏ பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வீட்டுக்கு போயிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பாலா கிட்ட போய் கேளுங்க. அதே பாலா கிட்ட போய் நிற்கும் பொழுது பாலா போட்ட ஒத்த வீடியோக்காக அந்த வீடியோ பார்த்துட்டு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி இப்ப அந்த குழந்தை 8 கோடி ரூபாய் இன்ஜெக்ஷன் கிடைச்சி கியூர் ஆயிட்டாங்க. எல்லோரும் அந்த குழந்தைக்கு எங்க இருந்தாலும் பணம் அனுப்பி வைத்து அந்த பொண்ணுக்கு அந்த இன்ஜெக்ஷனும் கிடைச்சு அந்த பொண்ணு இன்ஜெக்ஷன் போட்டு நல்லா ஆயிட்டா அப்படின்னு சொல்லி அவன் தந்தையோட வீடியோ பார்க்க முடியுது. பாலா அவர் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அவர் போட்ட வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் எங்களுக்கு உதவி பண்ணிருந்தீங்க. சோ இந்த ஒரு வீடியோ போதாதங்க. இந்த ஒரு காரியத்தை என்னால பண்ண முடியுமா? உன்னால பண்ண முடியுமா? பாலாவால முடிஞ்சுச்சா இல்லையா? அப்போ நாங்க வாழ்த்துறதுல தப்பு இல்லையே. அதுதான் எங்களுடைய கருத்து. பாலாவை பற்றி திட்டுபவர்கள் எல்லாம் ஆம்புலன்ஸோடு நிறுத்தி விடுகிறார்கள். அதையும் கடந்து வந்து பாருங்க, அவன் செய்த சேவைகளை ஒத்து பாருங்க. நமக்கு என்ன கண்ணா